நல்லோர் இதயங்களை நாள்தோறும் வணங்குகிறோம். தீதும் நன்றும் சேனலுக்காக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யோகம். யோகம்னா என்ன? சித்த யோகம்னு சொல்றாங்க, பரியங்க யோகம்னு சொல்றாங்க, பக்தி யோகம்னு சொல்றாங்க, ஞான யோகம்னு சொல்றாங்க, ராஜ யோகம்னு சொல்றாங்க, கர்ம யோகம்னு சொல்றாங்க. இப்படி பல வகையான யோகங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே யோகம்னா என்ன? யோகம் எதற்காக வேணும் அப்படின்னு பார்த்தா, மனுஷனா பிறந்தது எதுக்காக? மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தான். மனிதனுக்கு மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தேவையானது எல்லாமே இருக்கா இந்த பூமியில? இயற்கையில எல்லாம் இருக்கா அப்படின்னா, மனிதனுக்கு இல்லாத எதுவுமே இல்லை. இந்த பூமியில மனிதனுக்கு தேவையானது அனைத்துமே தேவைக்கு மிகுதியாகவே படைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் எல்லா மனிதர்களுக்கும், கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மனிதர்கள் வலியாலும் வேதனையாலும் துன்பத்தாலும் ஏன் வருந்த வேண்டும்? மிருகங்கள் பறவைகள் கூட, 2 இன்ச் இருக்கிற சிட்டுக்குருவி கூட அழகா கூடு கட்டி ஆனந்தமா வாழ்க்கை நடத்துது. மிருகங்கள், சின்ன சின்ன உயிரிகள் கூட தனக்கான உணவை தேடிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துது. மனிதனுடைய தொந்தரவு இல்லாத வரைக்கும் எல்லா மிருகங்களும், எல்லா மீன்களும், எல்லா பறவைகளும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு மட்டும் என்ன வந்தது? அப்ப மனுஷன் மட்டும் பணம் இருந்தாலும் கஷ்டப்படுறான், பணம் இல்லைனாலும் கஷ்டப்படுறான், படிச்சவனும் கஷ்டப்படுறான், படிக்காதவனும் கஷ்டப்படுறான், பதவியில் இருக்கிறவனும் கஷ்டப்படுறான், பெரிய பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகளும் கஷ்டப்படுறாங்க. அப்ப இந்த கஷ்டம் மனுஷனுக்கு எதனால அப்படின்னு நம்முடைய ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் சிந்திச்சதுல அவங்களுக்கு கிடைச்ச, அவங்க கண்டுபிடிச்ச ஒரு முறைதான், மனிதன் கஷ்டப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஒரே காரணம் தானா? அது என்ன காரணம்? மனிதனுடைய அறியாமை. அறியாமையினால மட்டும்தான் மனுஷன் கஷ்டப்படுறான். அந்த அறியாமையினால என்ன தவறு செய்யறான்னா, எதை செய்யணுமோ அதை செய்யறதில்ல, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறான். இந்த ரெண்டும் தான் மனிதனை துன்பத்துக்கு உள்ளாக்குது. அப்ப செய்யறது எது, செய்யக்கூடாதது எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அறிவு. மற்றதெல்லாம் தொழில் அறிவா இருக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சிருந்தா கம்ப்யூட்டரை பத்தின தொழில் அறிவு இருக்கலாம். பணம் சம்பாதிக்கிற அறிவை பெற்றிருந்தா பணம் சம்பாதிக்கிற அறிவு இருக்கலாம். விவசாயத்துல விவசாயி பயிர்களை உண்டாக்கி, பழங்களை உண்டாக்கி மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய இருந்தா அவங்களுக்கு விவசாயத்தை பத்தின அறிவு இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஆனால் வாழ்க்கையை பற்றிய அறிவு, வாழும் போதும் வாழ்க்கையிலும் நம்ம துன்பம் இல்லாம எப்படி வாழ்றது? எப்போவாவது துன்பம் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா ஒரு பெரும்பாலான மக்கள் அந்த துன்பத்திலேயே கிடந்து நொந்து நூலாகி அந்து அலையிறாங்க. அப்போ துன்பம் வந்தா வந்த வேகத்துல மனிதன் விட்டு ஓடிடணும். மனசு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கான வழிமுறை தான் யோகம். யோகம் என்றால் இணைதல், ஒன்றுபடுதல், மகிழ்ச்சியாக இருத்தல். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவே இருத்தல். வாழ்நாளைக்கு பிறகு இந்த உடல் உயிர் வந்து இந்த உடலை விட்டு போகும்போதும் துன்பம் இல்லாம போகணும், பழுத்த பழம் போல போகணும். அதற்காகத்தான் யோக கலை. இந்த யோக கலையில 4 வகையான யோக வழிமுறைகளை நம்முடைய சித்தர்கள் முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்காங்க. அதுல யோகத்துல முதல்ல பக்தி யோகம், எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னொன்னு கர்ம யோகம், இன்னொன்னு ராஜ யோகம், இன்னொன்னு ஞான யோகம். இதைய வடநூல்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம்,
சந்நியாசம்னு சொல்லுவாங்க. இதை தமிழ்ல சொல்றதா இருந்தா இளமை நோன்பு, இல்லறம், துறவரம், தொண்டு என்று சொல்வார்கள். இந்த நாளும் ஒண்ணுதான். இந்த 3 மொழிகள்ல சொல்லப்பட்ட இந்த 4 வழிமுறைகளும் யோகத்தை பற்றி சொல்லக்கூடியதுதான். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா பக்தி யோகம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாரும் செய்து கொண்டிருப்பது. என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், மொட்டை அடிக்கிறோம், கெடா வெட்டுறோம், பாத யாத்திரை போறோம், ஜோசியம் பார்க்குறோம், வாஸ்து பார்க்குறோம். இது எல்லாமே நமக்கு பக்தி யோகத்துல நாம புரிஞ்சிட்டது, நம்ம எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறது. ஆனாலுமே எவ்வளவு பக்தி செலுத்தினாலுமே நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் நம்ம கிட்ட அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு என்ன காரணம்? பக்தி நம்ம குறைவா செலுத்துறோமோ, கோயிலுக்கு சரியா போறது இல்லையோ, அம்மனை சரியா வழிபடுறது இல்லையோ, அதனாலதான் நமக்கு கஷ்டம் இருக்குதோ என்றெல்லாம் பல பேர் சிந்திக்க பார்க்கிறோம். என்கிட்ட ஒரு அம்மா மருத்துவத்துக்காக வந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இந்த மருத்துவத்துல, ஹோமியோபதி மருத்துவத்துல மனக்குறிகள் தான் ரொம்ப முக்கியம். அதனால எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் கேட்டுட்டு கடைசியா ஒரு வார்த்தை கேட்டேன், உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குதா, நீங்க பக்தி செலுத்துறீங்களான்னு கேட்டேன். அவங்க பாரம்பரியமாவே பக்தி செலுத்துற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க சொன்னாங்க, அந்த கடவுள் மட்டும் என் முன்னாடி வந்தா சட்டையை பிடிச்சி இழுத்து செவனி செவனியா அரைஞ்சிருவேன்னாங்க. நான் ஒரு நிமிஷம் ஷாக்காகி, ஒருவேளை இவருங்க பெரியாரிஸ்டா இருக்குவாங்களோ. 70 வயசு அந்த பெரியம்மா வரும்போது அவங்களுக்கு 3 முறை ஹார்ட்ல தொந்தரவு வந்திருக்கு. ஆனா கடவுள் மேல, கடவுளை பார்த்தா செவனி செவியா அரைஞ்சிரும்னு சொல்றாங்களே, என்ன காரணம்னு கேட்டா, விடிய விடியா அந்த கடவுளோட தானே போராடிட்டு இருந்த. என்ன போராடினாங்க? நான் கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, கடவுளை பற்றி நான் பாடாத பாட்டு இல்லை, மந்திரங்கள், ஸ்லோகங்கள், இதையெல்லாம் எப்படி பாடுறதுன்னு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தா அந்த அந்த அம்மா கன்னியாகுமரியில் இருப்பாங்க, நாளைக்கு திருப்பதியில் இருப்பாங்க, நாளான்னைக்கு எங்கேயாவது வடநாட்டுல புகழ்பெற்ற ஒரு கோயில் இருப்பாங்க. எப்பவுமே கோயிலுக்கு போறதா அவங்களுடைய வாழ்க்கை. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, எந்த நேரமும் கடவுள் நினைவாகவே இருக்கக்கூடிய எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணும்? அதனாலதான் அந்த கடவுள் மேலேயே எனக்கு கோபம்னு சொன்னாங்க. இந்த அம்மா பக்தி யோகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அதே போல கூடுதலாகவோ குறைவாகவோ நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறோம், பக்தி செலுத்துறோம், அர்ச்சனை பண்றோம், என்னென்னமோ செய்யறோம். ஆனாலுமே நமக்கு துன்பம்ங்கிறது, கஷ்டம்ங்கிறது இருந்துட்டே இருக்கு. அப்போ பக்தி யோகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கல. பக்தி என்றால் நமக்கு பிறக்கிறோம், வளர்றோம், பல விஷயங்கள் நமக்கு புரியுது, பல விஷயங்கள் புரியறதில்ல. அந்த வாழ்க்கையை பற்றி புரிந்தவங்க, ஒரு துறையை பற்றி தெரிந்தவங்க, அதை எடுத்து சொல்ற அறிவை பெற்றவங்க சொல்லுகின்ற பொழுது நமக்கு தெரியாததை மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், அதை தெரியாததை தெரிஞ்சுக்கிறதா பக்தி. அவங்க சொன்னா சரியா இருக்கும் நம்பி ஏற்றுக்கொள்வதுதான் பக்தி. அப்போ யாராவது ஒரு பெரியவங்களை, அவங்க சொல்றது சரியா இருக்கும் நம்புறவங்கள, அவங்க சொல்றபடியே சரியா நம்ம கடைபிடிச்சோம்னா நம்முடைய கஷ்டங்கள் போயிடும். ஆனா யாருமே அப்படி செய்யறது இல்லை. அவங்க சொல்றதுல 1-2 நம்ம செய்வோம், பெரும்பாலானவற்றை நம்மால் செய்ய முடியாது, பழக்கத்தினால நம்ம மாத்தி மாத்தி செய்வோம். ஆகையினாலதான் இந்த பக்தியில ஈடுபட்டிருந்தாலும் கூட நம்முடைய அறியாமையினால வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அடுத்தபடியா நமக்கு தெரியாததை தெரிஞ்சவங்க கிட்ட போய் கத்துக்கிறதுக்கு பேரு பக்தி. இதை பிரம்மச்சரியம்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சரியம்னு சொன்னா இளமை காலத்துல நம்ம அறிவையும் ஆற்றலையும் கொண்டு
பல விஷயங்களை கற்றுக்கொள்ளுகின்ற காலம். இயற்கையை பற்றி கற்றுக்கொள்கின்ற காலம்தான் பிரம்மச்சரிய காலம். பிரம்மச்சரியம் சொன்னாலும் நமக்கு எல்லா விஷயங்களையும் அறியாமை அதிகமாக இருக்கு, மூட நம்பிக்கைகளும் அதிகமாக இருக்கு. பிரம்மச்சரியம்னு சொன்னா கல்யாணம் இல்லாம இருக்கிறது என்ற பொருள்ல தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மத்தை அறியும் காலம். அப்போ ஔவையார் கூட சொல்லுவாங்க, இளமையிற்கல், இளமையா இருக்கும்போதுதான் விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இளமையா இருக்கிற காலத்துல தான், நமக்கு தெரியாத காலத்துல தான் தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கிறது தான் பக்தி யோகம்னு சொல்றோம். அடுத்து அதை தான் தமிழ்ல இளமை நோன்பு. அந்த நோன்புங்கிற பேர் எதுக்கு வருதுன்னா, நம்ம சொல்றோம், இஸ்லாத்துல கூட சொல்லுவாங்க, ஒரு மாதம் ரமலான் நோன்பு இருக்கிறோம் சொல்லுவாங்க. நோன்பு இருத்தல்னா ஒரு விஷயத்தை நினைச்சு அதுக்குள்ளேயே இருந்து, அது உபவாசம் இருந்து, நம்ம ஒழுக்கமா இருந்து, யாருக்கும் தீங்கு நினைக்காம, நம்முடைய உடலுக்கும் தீங்கு செய்யாம, அப்படியே அந்த இறை பக்தியிலேயே இருக்கிறது தான் அந்த நோன்புன்னு சொல்றது. இளமை காலத்துல நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் வீணடிக்காம, நம்முடைய உடலை கெட்டு போகாம நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுத்தி, அரிய கலைகளை, வாழும் கலைகளை, இயற்கையை பற்றி முழுமையாக கற்றுக்கொள்வது தான் இளமை நோன்பு. இதுதான் பக்தி யோகம்னு சொல்றோம். அடுத்து கர்ம யோகம். யோகத்துல இரண்டாவது நிலை. முதல் நிலையில அறியாத விஷயங்களை ஒரு குருவிடம் இருந்தோ அல்லது கற்றவர்களிடம் இருந்தோ மாஸ்டர்களிடம் இருந்தோ கற்றுக்கொள்கிறோம். அதை பக்தி யோகம்னு சொன்னோம். இப்போ பக்தி யோகத்துல நம்ம எல்லா விஷயங்களையும், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கற்றுட்டோம், தொழிலுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டோம், இயற்கையை புரிந்து கொண்டோம். இப்ப புரிந்து கொண்டதை, கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில பயன்படுத்தி வாழ்ற காலம்தான் கர்ம யோகம். கர்ம யோகம்னா, கர்மம் என்றால் செயல். ஒரு செயல்லையே யோகத்தை காண்பதுதான் கர்ம யோகம். மனிதனால செயல்படாம இருக்க முடியுமா? நம்ம கிட்ட 16 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து கிடக்குது. 1000 கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும் கூட மனிதனால வேலை செய்யாம வாழ முடியாது. மனித வாழ்க்கையே இயற்கையினுடைய படைப்புல வேலை செய்யாம வாழ முடியாதுங்கிற மாதிரிதான் மனிதனை படைத்திருக்குது இயற்கை அல்லது இறைவன். ஒருவேளை எனக்கு தான் நிறைய பணம் கிடைக்குதே, நான் எதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சு யாராவது வேலை செய்யாம உண்டு உறங்கி அப்படியே என்ஜாய்மெண்ட்லேயே இருந்து வாழ்க்கையை அனுபவிக்கலாம்னு நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு இளமையிலேயே எல்லா நோய்களும் வந்து, உடல்லையும் நோய் வந்து, உள்ளத்திலையும் களங்கம் வந்து, வாழ்க்கையே நரகமாயிரும். வாழ்க்கையை புரிஞ்சவங்க கடைசி வரைக்கும் வேலை செய்யறத நிறுத்த மாட்டாங்க. ஆனா அந்த வேலையை யோக கண்ணோடு செய்யறது எப்படி? யோகம் என்றால் இணைதல்னு பார்த்தோம், மகிழ்ச்சியாக இருத்தல்னு பார்த்தோம். இப்போ எந்த தொழில் வேணாலும் நம்ம செய்யலாம். ஒரு மருத்துவராக இருந்தா அந்த தொழில் எத்திக்ஸோட, அதாவது தொழில் அறத்தோட அந்த நோயாளியை குணப்படுத்துறது மட்டும்தான் அந்த மருத்துவருடைய கடமையாக இருக்கணும். அந்த நோயாளி வேற மருத்துவர் வேறேன்னு இல்லாம அந்த குணப்படுத்துற செயலாகவே அந்த மருத்துவர் மாறிட்டா அதுக்கு பேரு தான் கர்மயோகம். ஒரு பொறியாளரா இருக்காரு, பல கருவிகளை செஞ்சு கொடுக்கிறாரு இந்த சமூகத்துக்கு. அவரு இதன் மூலமா என்ன லாபம் கிடைக்கும், எந்த கருவியை செஞ்சா அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சிந்திக்காம, ஏன்னா துப்பாக்கி போல சட்டவிரோதமான கருவிகளை சட்டவிரோதமா மறைவா செஞ்சு மறைவா கொண்டு சேல்ஸ் பண்ணுனா நிறைய பணம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வியாபாரி
குறைவா கிடைக்கிற பொருளை குறைவா கிடைக்கிற இடத்துல வாங்கி நிறைய பதுக்கி வச்சு அது விலை கூடுற காலத்துல கூடுற நேரத்துல அதை வித்தாங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும். ஒரு அரசு ஊழியரா இருக்காரு. அந்த அரசு ஊழியர் பெரிய பதவியில எந்த அளவுக்கு இருக்காரோ அந்த அளவுக்கு அதிகமான கையூட்டு வாங்குற வாய்ப்புகள் இருக்கு. கையூட்டுனா லஞ்சம். ஆனா அதிகமா லஞ்சம் வாங்கி தன்னுடைய குடும்பத்துக்கு நிறைய சொத்துக்களை சேர்த்து நிறைய வீடு வாசல்களை வாங்கி வச்சுட்டா அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க நம்புறார். ஆனா உண்மையில அப்படி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப துன்ப துயரங்களோட இருப்பாங்க. உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். அது 7 தலைமுறைகளுக்கு அந்த பாவத்தினுடைய பதிவு பாதிச்சுட்டே இருக்கும். அப்படி இல்லாம அவர் செய்யற பதவிக்கு இருக்கிற பதவிக்கு எத்திக்ஸோட ஒரு கலெக்டரா இருக்காரு, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரா இருக்காரு, ஒரு வட்டாட்சி தலைவரா இருக்காரு. அந்த தன்னை நம்பி வர்ற மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பூர்த்தி செய்யறது தான் அவருடைய தொழில் அறம். ஒரு வக்கீலா இருக்காரு. தன்னிடம் வருகின்ற தன்னுடைய அந்த கிளைண்ட்டை அவருக்கு இருக்கிற பிரச்சனைய சட்டபூர்வமாக தீர்க்கிறதா இல்ல எதிராளியோட சமரசம் பண்ணி தீர்க்கிறதா எது வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்த்து அந்த தன்னை நம்பி வரக்கூடிய அந்த வாடிக்கையாளரை நல்ல முறையில திருப்திப்படுத்தினா அதுதான் தொழிலறம். ஒரு நீதிபதியாக இருக்காரு. ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு சார்பா நீதி சொன்னா அது தொழில் அறம் இல்லை. இப்படி எந்த பதவி எடுத்தாலும் அல்லது எந்த சமூகத்துல எந்த நிலையில இருந்தாலும், ஒரு ஆசிரியரா இருக்காரு, அவர்கிட்ட மாணவர்கள் படிக்க வர்றாங்க, அவருக்கான சம்பளம் அரசாங்கத்துல கொடுக்கப்படுகிறது. அவருடைய தொழில் அறம் என்ன? அந்த குழந்தையை நல்ல குடிமகனாக எதிர்காலத்துல நல்ல செயல்திறன் மிக்கவனாக உருவாக்குறது தான் ஒரு ஆசிரியருடைய கடமை. அந்த தொழில் அறத்தோட எத்திக்ஸோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த குழந்தைகளை நல்லபடியாக உருவாக்கினால் அதுக்கு பேரு தான் கர்ம யோகம். கர்ம யோகத்துல நாம் அறிந்த மனிதர்களிலே மிகச்சிறந்த மனிதர்களை சில பேர் பார்ப்போம். அதுல உலகத்திலேயே நமக்கு தெரிஞ்ச அளவுல கர்மயோகத்துல முதல் இடத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி. அவரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நினைத்த நான் ஈடுபட்ட ஒவ்வொரு துறையிலும் அந்த செயலாகவே மாறி நின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வினாடியும் கர்மயோகத்தோடையே வாழ்ந்தார். அவருக்கு எந்த பதவியும் எதிர்பார்க்கல, எந்த பணத்தையும் எதிர்பார்க்கல, எந்த புகழையும் எதிர்பார்க்கல. எதுவுமே அவருக்கு தேவையில்லை. அவர் முன்னாடி என்னென்ன கடமைகள் வந்ததோ என்னென்ன பணிகள் வந்ததோ அத்தனையும் செய்தார். அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்த போது கூட ஒரு மேலை நாட்டுல போய் அந்த நாட்டில் இருக்கிற கீழ்த்தட்டு மக்கள் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்ட காலத்துல சுகாதாரக்கேடால தான் அவங்க நோய்வாய்ப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க தன்னுடைய கழிப்பறையை கூட சுத்தமா வச்சுக்காம கொசுக்கள் அண்டி ஈக்கள் மொஞ்சிட்டு இருக்கக்கூடிய அளவுல தான் வீட்டை ரொம்ப மோசமான இடங்கள்ல அவங்க வசிச்சாங்க. இவரே போய் அவங்களுடைய சாக்கடையை சுத்தம் பண்ணாரு, அவங்களுடைய கழிப்பறையை சுத்தம் பண்ணி காட்டினாரு. அதை செய்யும் போது கூட ஒரு அருவருப்போ அல்லது ஏதோ புகழுக்காகவோ எதுக்காகவோ செய்யாம ஒரு இறை தொண்டாக மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற விழிப்புணர்வோடு, அது கூட அவருக்கு எதிர்பார்ப்பு இல்லை, அவங்களுக்கு நல்லது செய்யணும், அதை முழுமையா செய்யணும், அவருக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு இருக்கிற பதவியை பயன்படுத்தி அதை முழுமையாக செஞ்சாரு. இயற்கை கடவுள் அவரோடையே இருந்து மேலும் மேலும் மேலுக்கு மேல் நாளுக்கு நாள் அவருக்கு புகழையும் பொறுப்புகளையும் வாரி வழங்கியது. கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் அந்த கர்மயோகத்திலேயே ஒரு யோகியாகவே இருந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்து மறைந்தார். நம்முடைய தமிழ்நாட்டில் எடுத்துட்டா கர்ம வீரர் காமராஜர், அவருக்கு பேரே கர்ம வீரர் காமராஜர். அவருக்கு கிடைச்ச பதவியை ஒரு நாளும் துஷ்பிரயோகம் பண்ணல, ஒரு நாளும் சுயநலத்துக்கு பயன்படுத்தல. தன்னுடைய தாய் தண்ணி இல்லாம தவிச்ச போது கூட
அந்த கார்பரேஷன்காரங்க போட்டு கொடுத்த இலவசமான பைப்பை கூட இது விதிகளுக்கு முரணானது, உடனே அதை எடுக்கணும்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு யாருக்காகவும் தன்னை வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பாகுபாடு இல்லாம எல்லோருக்கும் கடமை அறத்தோட அந்த கர்மயோகத்தை செஞ்சாரு. அவர் புகழோடையும் பொருளோடையும் மறைஞ்சார். அப்ப கர்ம யோகம்ங்கிறது எந்த ஆன்மீகத்துல சொல்லுவாங்க, பயன் கருதாத தொண்டு, நிஷ்காமிய கர்மான்னு சொல்லுவாங்க. அப்போ பயன் கருதாம தொண்டு செஞ்சா நமக்கு வர வேண்டியது வராம போயிருமா? அது பை ப்ராடக்டா வரும். ஒரு வக்கீலாக இருந்தாலும், மருத்துவராக இருந்தாலும், பொறியாளராக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், வியாபாரியாக இருந்தாலும், பயன் கருதாம அவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த பணியை செஞ்சா அதுக்கு பேர் தான் கர்ம யோகம். அப்படி செய்கின்ற பொழுது அந்த வேலையில அந்த செய்கின்றவரோடையே இருந்து இயற்கை அல்லது இறை சக்தி அவருக்கு தேவையான அனைத்தையும் வழங்கும் என்பதுதான் கடந்த காலத்துல நாம் அனைத்தையும் பார்த்தது. கர்மயோகத்துல வாழ்ந்தவங்கெல்லாம் மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் நல்ல முறையிலும் வாழ்ந்து பொருளோடும் புகழோடும் வாழ்ந்து மறைஞ்சாங்க. அடுத்து நாம பார்க்க இருக்கிறது ராஜயோகம்.